ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் புலாவ் பண்ண போகிறேன். அதுக்கு பன்னீரை க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் காஷ்மீர் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தவாவில் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 2 சைடும் பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக ஆயில் விட்டு கரம் மசாலா பொருள், ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்ல பச்சை வேக போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம். இப்போ புதினா, கொத்தமல்லி 2த்தையும் சேர்த்து வதக்கி விடுங்க. வதங்கி வந்தோடனே நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். நான் பீன்ஸ், கேரட் சேர்த்துருக்கேங்க. நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் 2 சேர்த்து பச்சை வேகம் போகிற வரைக்கும் வச்சுருங்க. இப்போது நான் அரிசி சேர்த்துக்கிறேங்க. இந்த அரிசியோட தண்ணி நல்லா வற்றி வந்த பிறகு நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா, நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீர், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, கொஞ்சமாக நெய் விட்டுட்டிங்கன்னா தம்மு விட்டுருங்க. சூப்பராக ரெடி ஆகிடும்.